திராவிட கழகம் சார்பாக அறிவிக்கப்பட்டுள்ள தாலி அகற்றும் நிகழ்ச்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்திய தேசிய கழகத்தினர் சென்னையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஏப்ரல் 14ஆம் தேதி சென்னை பெரியார் திடல் விருந்தினர் மாளிகை அருகே தாலி அகற்றும் நிகழ்ச்சியை நடத்த உள்ளதாக திராவிட கழக தலைவர் வீரமணி அறிவித்துள்ளார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை சேப்பாக்கத்தில் இந்திய தேசிய கழக தலைவர் தேவநாதன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பாஜகவை சேர்ந்த வானதி ஸ்ரீனிவாசன், பெருந்தலைவர் மக்கள் கட்சி தலைவர் NR தனபால் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ஆர்ப்பாட்டத்தில் திராவிடர் கழக தலைவர் வீரமணிக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. மேலும் தாலி அகற்றும் நிகழ்ச்சிக்கு தமிழக அரசு அனுமதி வழங்கக்கூடாது என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். தாலி என்பது தமிழக மக்களை பொறுத்தளவில் இல்லை என்றால் இந்திய மக்களை பொறுத்தளவில் அது ஒரு புனிதமாக கருதப்படுவது என்பதை உலகே அறிந்த ஒன்று. பொதுவாக அதாவது தாலி இல்லாதவர்களை பார்த்தால் எவ்வாறு அதாவது கணவனை இழந்தவர்தான் தாலி இல்லை என்கிற நிலையை நாம் எல்லோரும் அறிந்த ஒன்று. இந்த புனிதமான ஒரு அடையாளத்தை அறுக்க வேண்டும் என்று சொல்வது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. பெரியார் சொல்லி செல்கின்ற எத்தனையோ கருத்துக்கள் இருக்கிறது. சாதி மறுப்பு, தீண்டாமை கொடுமை. ஆனால் இவற்றை பற்றி எல்லாம் கண்டு கொள்ளாத திரு வீரமணி அவர்கள் பெண்களுடைய தாலியை குறிவைத்து பாய்வது ஏன் என புரியவில்லை. இன்று தமிழகத்தில் சிறிது சிறிதாக எந்த திராவிடர் இயக்கத்தினுடைய கொள்கைகள் இந்த சமுதாயத்தை வழிநடத்தும் என்று நினைத்தார்களோ அது அவர்கள் கண் முன்னாலேயே தகர்ந்து கொண்டு வருகிறது.